ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 18ஆம் நாள் ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி. பகல் 12:30 மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குங்க. சூளம் வடக்கு முகமாக இன்னைக்கு பயணம் பண்ணுறவங்க, அதாவது இப்போ லீவ் எல்லாம் விட்டாங்க, வடக்கு திசையில் நம்ம பயணம் போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், அப்படி இல்லைன்னா ஃபேமிலி மட்டும் நம்ம அனுப்புகிறோம். அதுமாரி அனுப்புனீங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் பால் சாப்பிட்டுட்டு போங்க. பால் சுவாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு எல்லாருக்குமே கொடுங்க. அதனால் சூலம் வடக்கு முகமாக பயணம் செய்பவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். மேஷம், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் இன்று இறங்குவீர்கள். நண்பர்களிடம் உதவிகள் இன்னைக்கு கேட்பீங்க. அது வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்மளோட குழந்தைகள் பெரிய உயர்கல்வி படிக்க போறாங்க, அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல், இது எல்லாமே இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி, கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இன்னைக்கு இறங்குவீங்க. இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், திடீர்னு ஒரு பயணங்கள் இருக்குங்க, சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சில முயற்சிகளும் இன்னைக்கு எடுப்பீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருங்க, பெரிய லெவலில் லாபம் வரணும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வியாபாரம் பண்ணவங்களுக்கு அதே தான். இன்று திடீர் பயணங்கள் இருக்குங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், பூர்வீக சொத்தால் ஒரு வருமானம் இன்று உங்களுக்கு தேடிக்கொண்டு வரும். மனதால் நினைத்த காரிய வெற்றிகள் இன்று உண்டு, சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் இன்னைக்கு வரும். அதாவது பூர்வீக சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது வாடகைக்கு விட்டுருப்பீங்க, இல்லை அப்படின்னா வாடகைக்கு விடாமல் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். இன்னைக்கு டக்குன்ட்டு வாடகைக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக ஒரு வருமானம் இன்று முதல் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களை வெற்றி. இந்த ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இறங்குவீர்கள். மனமகிழக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதாவது பயணங்கள் அப்படின்னா பைக்கில் போகிறதும் சரி, காரில் போனாலும் சரி தான். இன்னும் வெளியூருக்கு போகிறப்ப ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், புதிய முயற்சிகள், சுபகாரிய நிகழ்வுகள், சரிங்களா? புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த முயற்சிகள், வேலை சார்ந்த முயற்சிகள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அதிகப்படியான லாபங்கள் வரத்துக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணும்னு இறங்குவீங்க. இன்று சுபகாரிய நிகழ்வுகள், திருமணம் சம்பந்தமான விஷயம், வீடு சம்பந்தமான விஷயம், இப்படியே சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனைகள் இருக்கு. உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமா பேசுங்க இன்னைக்கு, சரிங்களா? பேச்சுக்களால தான் பிரச்சனை வரும். அப்போ உயர் அதிகாரிகள்ட்ட ரொம்ப கவனமா பேசுங்க. உயர் அதிகாரிகள் எதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பண்ணிடுறாங்க ஐயான்னு சொல்லிட்டு சைலண்டா வந்துருங்க. இன்று ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்துங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், நண்பர்களால் வாழ்க்கை துணைவியின் மூலமாக நன்மைகள், வாழ்க்கை துணைவரின் மூலமாக நன்மைகள். அப்போ நண்பர்கள் மூலமாகவும், வாழ்க்கை துணைவர் மூலமாகவும், வாழ்க்கை துணைவியின் மூலமாகவும் நல்ல நன்மைகள் எல்லாமே நடக்கும். வேலைகள் இன்னைக்கு சுறுசுறுப்பா, தெளிவா, அழகா எல்லா வேலைகள் எல்லாம் பார்த்துருவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகம், செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள், முதலீடுகள் பண்ணுவீங்க. பிசினஸ்ல ஒரு முதலீடு இன்னைக்கு பண்ணுவீங்க. அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமா, ஒரு வியாபாரம் சம்பந்தமா, ஒரு வேலை சம்பந்தமா ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைக்கின்றது. அதனால கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க. இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, மனதால் நினைத்த காரிய வெற்றிகள், தொழிலில் லாபங்கள். ஓகேங்களா? நீங்க எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் சரிதாங்க, வியாபாரம் பண்ணாலும் சரிதான், இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அதே நேரத்தில் உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். அந்த வேலை இன்னைக்கு முடிச்சிடுவீங்க, சரிங்களா? அதான் வெற்றி. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், வேலை, தொழில் தொடர்பான ஒரு முயற்சிகள், நண்பர்களால் நன்மைகள், சரிங்களா? வேலை சம்பந்தமா, ஒரு தொழில் சம்பந்தமா சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், நினைத்த காரிய வெற்றிகள், சுபகாரிய முயற்சிகள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடிக்கொண்டு வரும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள், அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், பேச்சால் வருமானம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எதிர்பாராத சில சங்கடங்களும் இருக்குங்க, சரிங்களா? தொழில் சம்பந்தமா, பிசினஸ் சம்பந்தமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அந்த பேச்சுக்கள் மூலமாக வருமானம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எதிர்பாராத சங்கடங்களும் இருக்கு, அதே பேச்சின் மூலமாக எதிர்பாராத சங்கடங்கள் இருக்கு. அதனால கவனமா பார்த்து பேசுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.